வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இல்லாத ஒரு சூழ்நிலையில உங்க குடும்பத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவங்களோட கனவுகள், தேவைகள் இதெல்லாம் என்ன ஆகும்? இது நம்மள பயமுறுத்துற ஒரு கேள்விதான். ஆனா இதுக்கான ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் டெர்ம் இன்சூரன்ஸ். இது வெறும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும் இல்ல. இது உங்க குடும்பம் மேல நீங்க வச்சிருக்கிற அன்போட ஒரு நிதி பாதுகாப்பு கவசம். வாங்க இத பத்தி நாம இன்னைக்கு ரொம்ப விளக்கமா பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம எல்லாருமே நம்ம மனசுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியோட இந்த பகுப்பாய்வை தொடங்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதிர்பாராத விதமா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க குடும்பத்தோட நிலைமை என்ன? மாசா மாசம் வர செலவுகள், பிள்ளைங்களோட படிப்பு, ஏதாவது லோன் இருந்தா அது இதெல்லாம் யார் கவனிச்சுப்பாங்க? பாருங்க, இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம் அப்படின்ற மொத்த விஷயமும் அடங்கியிருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க. இந்த பெரிய கேள்விக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு. அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். அப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்னா கரெக்டா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கான ஆயுள் காப்பீடு. உதாரணமா ஒரு 20 வருஷம் இல்ல 30 வருஷம்னு வச்சுக்கோங்க. அந்த பாலிசி டைம்ல பாலிசி எடுத்தவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா அவரோட குடும்பத்துக்கு, அதாவது நாமினிக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பெரிய தொகையை கொடுக்கும். இது கரெக்டா ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி தான். நீங்க இல்லாத சமயத்துல உங்க குடும்பத்தை நிதி ரீதியா விழாம தாங்கி பிடிக்கும். இங்க நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு முதலீடு கிடையவே கிடையாது. இது 100க்கு 100 ஒரு பாதுகாப்பு திட்டம். அதாவது பாலிசி முடியற வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகலனா நம்ம கட்டின பிரீமியம் பணம் திரும்ப வராது. அட, அப்ப காசு வேஸ்டான்னு நினைக்காதீங்க. இது சேமிப்பு இல்ல, பாதுகாப்புக்காக நாம கொடுக்கிற ஒரு சின்ன தொகை. நம்ம கார் இன்சூரன்ஸ் மாதிரி தான். ஆக்சிடென்ட் ஆனா கிளைம் பண்ணுவோம், ஆகலைன்னா அந்த வருஷம் கட்டின பணம் போச்சு. ஆனா அந்த ஒரு வருஷமும் நம்ம நிம்மதியா வண்டி ஓட்டணும்ல, அதே மாதிரி தான் இதுவும் உங்க குடும்பத்துக்கான ஒரு நிதி பாதுகாப்பு கவசம். சரி, இந்த பாதுகாப்பு தொடரணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிள். பிரீமியத்தை மட்டும் கரெக்டா டைமுக்கு கட்டிட்டே இருக்கணும். நீங்க மாசா மாசமோ 6 மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையோ உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி கட்டிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்னன்னு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும்.